ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான vlog தாங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான் இது. ஸோ என்னோட ரீசெண்ட் vlogsல நான் சூப்ஸ்லாம் செஞ்சு காட்டியிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட சூப் மேக்கர் யூஸ் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு உங்களை நிறைய பேர் வந்து அதை பற்றின டெமோ, அதுக்கப்புறமா ரிவ்யூ இந்த மாதிரி தனியாக டெடிக்கேட்டடாக போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரெக்வெஸ்ட் வந்திருந்தது. ஸோ உங்களுக்காண்டி தான் இன்னைக்கு வந்து நான் தனியாக அந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இதை பற்றின ரிவ்யூ, அதுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு சில சூப் ரெசிபிஸை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இதில் என்னெல்லாம் பண்ணலாம், இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எனக்கு இந்த டிவைஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் சூப் செய்கிறது வந்து ஒரு சில சூப் வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக, அதாவது இப்போ வெஜிடபிள் கிளியர் சூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நல்லா சங்க்ஸ் மாதிரி இருக்கும். வெஜிடபிள் நம்ம அரைக்க தேவையில்லை, அதை நம்ம வேக வச்சு அப்படியே பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரமே நமக்கு போதும். பட் ஆனால் ஒரு சில சூப்ஸ் பார்த்தீங்கன்னா தக்காளி சூப்பு, கேரட் சூப்பு, அதுக்கப்புறமா வந்து பம்கின் சூப், இந்த மாதிரி சூப் வெரைட்டிஸ்லாம் இருக்குது நிறையா. அந்த சூப்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வேணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து தனியாக வேக வைக்கணும் பாத்திரத்தில். அதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சிட்டு வடிகட்டி திரும்ப கொதிக்க விட்டு தான் அந்த சூப்பை நம்ம பண்ண முடியும். அது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் இல்லையா? ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம அருமையான ஒரு சூப் செஞ்சு சாப்பிட்லாங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சூப்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய நாள் வந்து வெறும் சூப்ஸ் மட்டும் சர்வ் பண்ணி டின்னர் நாங்கள் முடிச்சிருக்கோம். பிகாஸ் அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, சூப்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால நான் இந்த டிவைஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு 2 months அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஸோ இதில் என்னெல்லாம் பண்ணலாம், இது எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க இந்த சூப் மேக்கர் பிராண்ட் பார்த்தீங்கன்னா டவர் பிராண்டோடது. இது வந்து 1.6 liters கெப்பாசிட்டி உள்ள ஒரு சூப் மேக்கருங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு 6 பேருக்கான சூப் செய்ய முடியும். ஸோ அந்தளவுக்கு இது கொஞ்சம் நல்ல பெருசாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலில் மேலே டிஸ்பிளே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மூத்தான சூப்பும் பண்ணலாம், அதே மாதிரி சங்கியாக வேணும், பீசஸாக இருக்கணும், அந்த மாதிரியான சூப்பும் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஜூஸஸும் பண்ணலாம், அதே மாதிரி ஸ்மூத்தி கூட இந்த சூப் மேக்கரில் நீங்கள் பண்ணலாம். ஜூஸ் ஆப்ஷனும் சரி, அதே மாதிரி ஸ்மூத்தியும் சரி, இதில் வந்து நீங்கள் ஹீட் பண்ணாமல் கோல்டு டெம்பரேச்சர்லேயே பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்மூத்துன்னு இருக்குது, இதில் வந்து நல்லா உங்களுக்கு க்ரீமியான சூப் வரும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த சங்கி ஆப்ஷனில் வச்சோம் அப்படின்னா இதில் வந்து அரைப்படாமல் உங்களுக்கு நல்ல பீசஸ் மாதிரி இருக்கும். அப்புறமா இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 minutesல உங்களுக்கு ஜூஸ் ரெடி ஆகும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஹீட் பண்ணாமல் நல்லா அரைக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நான் இதை வந்து இப்போ ஒரு 2 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இது வந்து நீங்கள் பவரில் கனெக்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து உங்களுக்கு 2 விதமான சூப் செஞ்சு காட்ட போகிறேன். ஒன்று வந்து அந்த ஸ்மூத்தாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஒரு சூப் பார்க்க போகிறோம். அடுத்ததை வந்து ஒரு சங்கியாக எப்படி சூப் இதில் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த தக்காளி சூப்புக்கு தக்காளி தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சூப் பார்த்திங்கன்னா நல்ல க்ரீமியாக ஒரு தக்காளி சூப் பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன், அப்புறமா வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, இதெல்லாம் சேர்த்து தான் இந்த சூப் பண்ண போகிறோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எப்படி இந்த சூப் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.
இந்த சூப் வந்து நம்ம ஸ்மூத் ஆப்ஷன் அதில் தான் வச்சு பண்ண போகிறோம். அதனால் எல்லா பொருட்களையும் நீங்கள் வந்து ரேண்டமாக நறுக்குனா போதுங்க, ஃபைனாக நறுக்க தேவையில்லை. இப்போ தக்காளியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 இல்லாட்டி 5 பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயத்தை பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சம் வெங்காயத்தாலும் எடுத்திருக்கேன், அதாவது ஸ்ப்ரிங் ஆனியனும் எடுத்திருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 5 தக்காளி பழம் நான் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து நல்ல பழுத்ததாக எடுத்தீங்க அப்படின்னா சூப்புக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். ரொம்ப சிம்பிள் தான் இந்த சூப் பண்ணுறது. அதே மாதிரி இதில் வந்து நான் ஆலிவ் ஆயில் சேர்த்து தான் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா பட்டரும் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த ஆயில் சேர்த்து பண்ணலாம் இந்த சூப்பு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூப் மேக்கரில் உள்ளே வந்து இந்த மாதிரி பிளேட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து நம்மளுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கிது சூப்பு. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஜூஸ் பண்ணுறப்பையும் ஸ்மூத்தி பண்ணுறப்பையும் இந்த பிளேட் இருக்கிறனால உங்களுக்கு நல்லா க்ரீமியாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு சேர்க்குறேன், அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தக்காளி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயத்தாளில் வந்து பாதி நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க, இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நம்ம பத்தலைன்னா அதுக்கப்புறமா சூப் சாப்பிட்றப்ப சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஆரிகானோன்னு சொல்லி ஒரு ஹர்ப் கிடைக்கும் இல்லையா, அது வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். தண்ணி அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் தான் சேர்க்கணும். இப்போ மிஷின் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். அந்த மோட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த இதில் வச்சு நீங்கள் சூப் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆன் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டைம் எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்றத காட்டும். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஆப்ஷனுக்கு 21 நிமிஷம் ஆகுங்க. இந்த மாதிரி வருது இல்லையா லைன்ஸ், அது வந்து குக் ஆகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 21 நிமிஷத்தில் நம்மளுக்கு சூப் நல்லா நம்ம ஸ்மூத்தாக வேணுன்றனால நல்லா அரைச்சும் உங்களுக்கு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் கொடுத்துரும். இப்போ பாருங்கள், நல்லா 21 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டான சூப் நம்மளுக்கு தயாராகிருக்கு. எவ்வளோ சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தாங்க நீங்கள் ஸ்மூத் ஆப்ஷனில் வச்சு எந்த சூப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து க்ரீம் எதுவுமே சேர்க்காமே உங்களுக்கு நல்ல க்ரீமியாக வரும். கடைசியாக நான் கார்னிஷ் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சிம்பிளான தக்காளி சூப் நம்மளுக்கு தயாராகிருச்சு. ஸோ இது வந்து ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து மேலே கொஞ்சம் பெப்பர் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்கு ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் சூப் நான் செஞ்சு காட்ட போகிறேங்க. இது வந்து ஸ்மூத்தாக இருக்காது, நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து சங்கி ஆப்ஷனில் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்க போகிறேங்க. பேபிகார்ன் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து அரைப்படாது அப்படின்றனால சூப்பில் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் என்ன மாதிரி இருந்தால் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் வேணுங்கிற சைஸில். இப்போ காய்கறி எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் சூப் மேக்கரில் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இந்த சூப்லேயும் வந்து நீங்கள் வேணும்னா பட்டர் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்க பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். அப்புறமா காய்கறிகள்லாம் பாருங்கள், பேபிகார்ன், முட்டைக்கோசு, அதுக்கப்புறமா கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். எல்லாமே பாருங்கள், நான் வந்து வேணுங்கிற சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெசிபியை வந்து டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க.
இப்போ எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. சூப் மேக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ சொன்ன மாதிரியே நம்ம ஆன் பண்ணனே இந்த மாதிரி லைட்ஸ் பிளிங்க் ஆகும். நான் வந்து சங்கி ஆப்ஷனில் வைக்க போகிறேன். ஸோ மோடில் செலக்ட் பண்ணிவிட்டு சங்கியில் வச்சுட்டு நம்ம வந்து டிவைஸை ஆன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28 மினிட்ஸ் காட்டுங்க. சங்கியில் வச்சிங்க அப்படின்னா 28 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு வேகிறதுக்கு. இப்போ நம்மளுக்கு சூப் தயாராகிருச்சு. பார்க்கலாம். பாருங்கள், எதுவுமே அரைப்படலை. நல்லா இந்த மாதிரி எந்த பீசஸில் சேர்த்தோமோ அதே மாதிரி கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கு. காய்கறிகளும் உங்களுக்கு குழஞ்சு போக மாட்டேங்குது. குழஞ்சு போகாமல் காய்கறிகள் வந்து நம்மளுக்கு சூப்புக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை சர்வ் பண்ணிடலாம். இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் இருக்குது இல்லையா, அதையும் கரைச்சி நீங்கள் ஆரம்பத்திலே கூட சேர்த்துக்கலாம். பட் எங்களுக்கு அது சேர்த்தா பிடிக்காது. அதனால் நான் வந்து ப்ளைனாக வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான சூப் தாங்க இது. ஸோ இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ அருமையான சூப்ஸ்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிவைஸ் உங்களுக்கு. இதை வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு இந்தியாவில் கிடைக்கிறது கிடையாது இந்த பர்டிகுலர் பிராண்ட். பட் இந்தியாவில் வந்து டெஃபலோட சூப் மேக்கர் கிடைக்குது. பட் அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. அது வந்து கிட்டத்தட்ட 25,000 கிட்ட உங்களுக்கு வரும். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ்க்கு 3,600 தான் வருது. பட் அது வந்து 25,000 கிட்ட வருது. ஸோ நான் செக் பண்ணி பார்த்தேன். பட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அந்த சூப் மேக்கர் இருந்தது. பட் கரண்ட்லி இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது. பேக் ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் லிங்க் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த சூப் மேக்கர் வந்து இந்தியாவில் தவிர்த்து மிச்சம் மேக்ஸிமம் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இந்த பர்டிகுலர் பிராண்ட் உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து டவர் பிராண்டுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த பிராண்ட் வந்து எல்லா ஊர்லேயுமே கிடைக்குது. நீங்கள் இந்தியாவிலேருந்து வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அமேசான் யூகே சைட்லேருந்து கூட நீங்கள் வாங்கலாம். பட் வந்து உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் இதெல்லாம் வந்து அப்ளிகபிள் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இதோட இந்த vlog வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ நான் தனியாக உங்களுக்கு எடுத்து போஸ்ட் பண்ணேன். யூகேல இருக்கிறீங்க இல்லை மிச்ச கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவைஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்து சூப்ஸ் நிறைய சாப்பிடுவீங்க, பட் வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் அப்படின்னு என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த டிவைஸ் இருந்ததுன்னா போதும். நீங்கள் ஈஸியாக ரொம்ப டேஸ்டான எல்லா விதமான சூப்புமே இதில் நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த ரெசிபிஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs ரெசிபிஸோட அடுத்து உங்களை நான் மீட் பண்றேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.